everyone. Thank you for joining today's session of newspaper analysis, and let us straight away get into it. So these are the 4 articles we are going to see in today's newspaper analysis. And the first article is about the end of global climate policy, a shift in global dynamics. ஸோ இந்த கிளைமேட் ட்ரீட்டியோட எவல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1992 தான் வந்துட்டு இந்த கிளைமேட் ட்ரீட்டி ஆரிஜினேட் ஆச்சு. எதுக்காக அப்படின்னா, ஒரு கிளைமேட் சேஞ்சுக்காக கலெக்டிவ் ஆக்ஷன் பிளான் வந்துட்டு நம்ம கொண்டு வரதுக்காகவும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காகவும் இந்த ட்ரீட்டி வந்துட்டு கொண்டு வந்தோம். ஆனால் இது வந்துட்டு அன்ஈக்குவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதனோட இம்பேலன்சஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, G7 கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு ஃப்யூச்சர் எமிஷன் ரிடக்ஷன்ஸ் பற்றி தான் வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக அவங்க தான் நிறைய எமிஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. அதை வந்து இக்னோர் பண்ணுறாங்க. பிகாஸ் அது வந்துட்டு அவங்க மேலே தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்துட்டு லிமிட்டட் ஃபைனான்சஸை தான் ரிசீவ் பண்ணுறோம் இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் கிட்டேருந்து. அண்ட் ஆல்சோ டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டும் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம என்ன தான் இந்த மாதிரி குளோபல் கிரைசிஸ்க்கு மினிமலாக கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இந்த மாதிரி ரொம்ப லார்ஜாக கான்ட்ரிபியூட் பண்ணவங்க கிட்டேருந்து நமக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கிறது இல்லை அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்க இம்பேலன்சஸ். அண்ட் தென் ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டிஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த G7ல் டிசிஷன் மேக்கிங் வந்துட்டு டாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. அதனாலேயே அவங்க வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தான் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அந்த G7ல் ஒரு சே இருக்கிறது இல்லை. இதுதான் இந்த கிளைமேட் ட்ரீட்டியோட எவல்யூஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் டைவர்சிங் வேர்ல்ட் வியூஸ் அண்ட் கிளைமேட் ஜஸ்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, G7 ஃபோக்கஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எமிஷன்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறாங்க. அண்ட் தென் ரிசோர்ஸ் அட்வான்டேஜஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. குளோபல் சவுத் ஃபோக்கஸ் இது எதை பற்றி இருக்குது அப்படின்னா, சஸ்டைனபிலிட்டி, எனர்ஜி டிரான்சிஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையே வந்துட்டு எப்படி நம்ம இன்இக்வாலிட்டிஸாக இருக்குது அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம குளோபல் சவுத்தோட ஃபோக்கஸாக இருக்குது. அண்ட் கிளைமேட் ஜஸ்டிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டமேட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது இல்லையா குளோபல் ரூல்ஸில், சச்சஸ் வந்துட்டு கார்பன் ப்ரைஸிங்கு அண்ட் நார்த் சவுத் டிவைடை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி இஷ்யூஸை தான் இன்னுமே ஹைலைட் பண்ணுது அப்படின்றத கிளைமேட் ஜஸ்டிஸில் மென்ஷன் பண்ணுறாங்க. அர்பனைசேஷன் அண்ட் ரிசோர்ஸ் இன்இக்வாலிட்டியில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அர்பனைசேஷன் பண்ணுறாங்க இல்லையா, சுற்றி இப்போவே நம்ம நிறையா சேஞ்சஸ் பார்க்கலாம். நிறைய வில்லேஜ் சைட்ஸு அந்த மாதிரியான செமி அர்பன் செமி ரூரல் சைட்ஸுமே இப்போ அர்பனைசேஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி அர்பனைசேஷன் பண்ணுறதே வந்துட்டு 75% ஆஃப் த எமிஷன்ஸ்க்கும் ரிசோர்ஸ் யூசேஜஸ்க்கும் அக்கௌண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ G7 கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக நிறையா ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணிவிட்டு நிறைய டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக ரிசோர்ஸை வந்து கன்சியூம் பண்ணதுக்கும் நிறைய எமிஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க நாம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு அர்பனைசேஷன் அண்ட் ரிசோர்ஸ் இன்இக்வாலிட்டியில் இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ குளோபல் ஆர்டருக்கு என்ன ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்டர்னேட் சஸ்டைனபிலிட்டி ஃபோரம். நம்ம பிரிக்ஸு இந்த மாதிரியான லோக்கல் குரூப்பிங்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, மாதிரி குரூப்பிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அர்பன் எனர்ஜி டிரான்சிஷனை ப்ரொமோட் பண்ணுறோம் அண்ட் G7 பாலிசிஸையும் மானிட்டர் பண்ணுறோம். இந்த மாதிரி குளோபல் ஆர்டருக்கு இது அல்டர்னேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இந்த G7 UN அந்த மாதிரியான குளோபல் குரூப்பிங்ஸில் டெவலப்டு கண்ட்ரிஸ் டாமினேட் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிவைஸ்டு UN கிளைமேட் நெகோஷியேஷன்ஸ். UN கிளைமேட் நெகோஷியேஷன்ஸில் என்ன ரிவைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, G7 கண்ட்ரிஸ் இவங்க தான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் எமிஷன்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் பாதிக்கப்படக்கூடிய வல்னரபிள் நேஷன்ஸ்க்கு $300 பில்லியன் வந்துட்டு கிராண்ட்ஸாக கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீஇமேஜ்டு குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம WTO மாதிரியான சிமிலர் பிளாட்ஃபார்ம்ஸை இன்க்ளூசிவ் க்ரோத் கொண்டு வர மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் வந்துட்டு நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸோட சேவும் அங்கே வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். And our next article is about deciphering the Indus Valley script, cultural, political and historical dimensions. தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் வந்துட்டு 1 மில்லியன் ப்ரைஸ் மணி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் இந்த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை டெசிஃபர் பண்ணி இல்லை டீகோட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இது எதுக்காக ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா, திராவிடியன் ஐடென்டிட்டிய வந்து ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஆரியன் சென்ட்ரிக்கா வந்துட்டு நெறைய ஹிஸ்டாரிக்கல் நரேட்டிவ்ஸ் இருக்கு. அத வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக தான் எய்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட்டோட ஓவர்வியூ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட்க்கு என்ன டெஃபினிஷன் தராங்க அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு சவுத் ஏசியாலேயே ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ரைட்டிங் சிஸ்டம்ஸா வந்துட்டு அவங்க சொல்றாங்க. இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு போஸ்ட்ரோஃபடன் ஸ்டைல்ல வந்துட்டு எழுதியிருக்காங்க. அதாவது அல்டர்னேட் டைரக்ஷன்ஸ்ல எழுதியிருக்க மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு ரிட்டன் ஸ்டைல். அண்ட் ஆல்சோ 2500 பிசிஇலிருந்து 1900 பிசிஇக்குள்ள தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதில் வந்துட்டு 400 டிஸ்டிங்க்ட் சிம்பிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஸ்டடீஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 60% ஆஃப் த தமிழ்நாடு கிராஃபிட்டி சைன் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சிம்பிள்ஸோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 90% ஆஃப் த கிராஃபிட்டி மார்க்ஸ் வந்துட்டு போத் ரீஜன்ஸ்லையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி சிமிலராக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழடி மாதிரியான சர்டைன் கல்ச்சுரல் சைட்ஸ் வந்துட்டு ஷேர்டு கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு போத் இண்டஸ்க்கும் கீழடிக்கும் அப்படின்றது வந்துட்டு ஹைலைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு டெசிஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோ மல்டிலிங்குவல் ஆர்டிஃபேக்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொசட்டா ஸ்டோனில் வந்துட்டு பைலிங்குவல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜும் அண்ட் அதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இன்னொரு லாங்குவேஜும் இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு டெசிஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லிமிட்டட் ஆர்டிஃபேக்ட்ஸ். நம்மக்கிட்ட ஒன்லி 3500 சீல்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே வந்துட்டு ஆவரேஜாக 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதுவும் டெசிஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு சேலஞ்சாக இருக்குது. அன்னோன் லாங்குவேஜ். இதனோட அண்டர்லையிங் லிங்குஸ்டிக் கன்டெக்ஸ்டே என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாததுனாலேயே இன்னொரு டெசிஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு சேலஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் கேப்ஸ். நம்ம இன்னுமே ஃபர்தராக எக்ஸ்கவேஷன் பண்ணி இன்னும் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் நமக்கு டெசிஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கல்ச்சுரல் இம்ப்ளிகேஷன்ஸாக என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு திராவிடியன் ஐடென்டிட்டி. நம்ம இந்த ஸ்கிரிப்டை டெசிஃபர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கிரிப்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடோட கல்ச்சரல் டெவலப்மெண்ட் வந்துட்டு அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எப்படி டெவலப் ஆயிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போவே நிறைய சிமிலாரிட்டிஸ் சொல்கிறாங்க. சச்சஸ் வந்துட்டு இங்கே இருக்க புல் ட்ரெடிஷனும் அங்கே இண்டஸ் வேலியில் இருந்த புல் ட்ரெடிஷனும் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸ் கார்பன் டேட்டிங் ஸ்டடீஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான தமிழ்நாடு அண்ட் இண்டஸ் கல்ச்சருக்கு இருக்கிற கேப்பை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஃப்ரேமிங் ஹிஸ்ட்ரி. இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரியன் நரேட்டிவ்ஸ்க்கு அப்புறமா தான் தமிழ்நாடுல இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய கீழடி எஸ்கவேஷன்ஸ் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஆரியன் வந்தப்பயே நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடந்தப்பயே நமக்கு தமிழ்நாடுல சவுத் இந்தியாலையும் வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் சிவிலைசேஷன்ஸ் நடந்துருச்சு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கல்ச்சுரல் இம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது. பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸாக இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் திராவிடியன் மாடல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். எப்படின்னா, இது வந்துட்டு அந்த காலத்துலேயே வந்துட்டு ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் ரிச் அண்ட் ஹெரிட்டேஜாகவும் இருந்திருக்கு நம்ம சிவிலைசேஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் கவுண்டர் டு பிஜேபிஸ் கல்ச்சுரல் அஜெண்டா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேன் இண்டியன் நரேட்டிவ்ஸ் தான் இப்போ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஜனல் ஐடென்டிட்டியை வந்து நம்ம அசர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் ஆர்டிசான் வெல் ஃபினாமினா இன் தாராநகர், ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானில் வந்துட்டு ஹை ப்ரெஷர் அண்டர் வாட்டர் வந்துட்டு எரப்ட் ஆகிருக்குது. எதனால் அப்படின்னா, டியூப் வெல் ட்ரில் பண்ணுறப்ப ஹை ப்ரெஷர் அண்டர் வாட்டர் வந்து எரப்ட் ஆகிருக்கு. அதுவும் ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் அப்படின்ற ஏரியாவில். ஸோ இதை வந்துட்டு எது கூட லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிசான் அக்விஃபர் அப்படின்றது கூட அவங்க ரிலேட் பண்ணுறாங்க. ஆர்டிசான் அக்விஃபர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை அவங்க எது கூட ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் சரஸ்வதி அப்படின்ற ஒரு ரிவர் இருந்துச்சு, ஏன்ஷியன்ட் ரிவர். அது வந்துட்டு காலப்போக்கில் அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த சரஸ்வதி ரிவரோட இது கனெக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரியான கிளைம்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஜெய்சல்மரில் மோகன்கார் அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு இது நடந்திருக்கு.
ஸோ டியூப்வெல் வந்துட்டு ட்ரில் பண்ணுறப்ப வாட்டர் வந்துட்டு ஹை ப்ரெஷர் ஃபோர்ஸில் வந்துட்டு ரொம்ப எரப்ட் ஆகி வெளியில் வந்திருக்கு. அண்ட் இது வந்துட்டு 25 பிகாஸ் ஆஃப் ஃபார்ம் லேண்டை வந்துட்டு ஃப்ளட் பண்ணுற அளவுக்கு இந்த வாட்டர் வந்து எரப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெஷினரியை கூட ட்ராப் பண்ணுற அளவுக்கு வாட்டர் வந்துட்டு எரப்ட் ஆகி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது கூட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நான் ஃப்ளேமபிள் கேஸுமே வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஆர்டிசான் கண்டிஷனாக தான் இருக்கணும். அது என்ன அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு நேச்சுரல் ப்ரெஷர்னால அது ரொம்ப வெளியில் வருது அப்படின்றது தான் ஆர்டிசான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு ஆர்டிசான் அக்விஃபயர்ஸ்க்கு டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு ஒரு கன்ஃபைன்டு ஏரியா, கன்ஃபைன்ட் லொக்கேஷனில் வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் ஆயிருக்கும். சச்சஸ் வந்துட்டு இம்பெர்மியபிள் ராக் ஆர் செடிமெண்ட் லேயர்ஸ்க்கு நடுவில் ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஏதாவது லைட்டாக நம்ம போர்வெல் ட்ரில் பண்ணுறோம் ஆர் டியூப்வெல் ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாவே ஹை ப்ரெஷரில் இந்த வாட்டர் வந்து எரப்ட் ஆகி நிறையா வாட்டர் வந்துட்டு வரும் அப்படின்றத ஆர்டிசான் அக்விஃபருக்கு டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. ஸோ இதனோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் வந்துட்டு நேச்சுரலாக ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரியான கன்ஃபைன்டு லேயர்ஸ் வந்துட்டு ப்ரீச் பண்ணால் ரொம்ப ஹை ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகும் அப்படின்றது தான் வந்துட்டு இதனோட ஒரு கேரக்டரிஸ்டிக்காக சொல்கிறாங்க. அண்ட் வந்துட்டு 2 இம்பெர்மியபிள் ஸ்ட்ராட்டா, இம்பெர்மியபிள்னா என்னென்னா பெனிட்ரேட் ஆக முடியாத ஒரு ஸ்ட்ராட்டா 2 லேயருக்கு நடுவில் ட்ராப்பாக இருக்கிறதுனால நிறையா ஹை ப்ரெஷர் வந்துட்டு இன்னுமே பில்ட் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான அக்விஃபயர்ஸ் வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸஸை விட இன்னுமே டீப்பாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதனோட ஃபார்மேஷனுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் வந்துட்டு ஹையர் எலவேஷன்ஸில் இருக்கிற போரஸ் லேயரில் இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக அது வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி ட்ராப் ஆகிருக்கும். இந்த மாதிரியான இம்பெர்மியபிள் ஸ்ட்ராட்டா வந்ததுக்கப்புறம் அது ட்ராப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ட்ரில்லிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்துட்டு சர்ஃபேஸ்க்கு வரும். அதுவும் இப்போ பில்ட் ஆகி இருந்தால் ஹை ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ்க்கு இந்த வாட்டர் எமர்ஜ் ஆகி வரும் அப்படின்றது தான் இதனோட ஃபார்மேஷனில் சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டிசான் வெல்ஸ்க்கும் ரெகுலர் வெல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிசான் வெல்ஸில் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு நேச்சுரலாக எமர்ஜ் ஆகும். இந்த ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பம்பிங்கே வந்துட்டு ரெக்வயர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெகுலர் வெல்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக வாட்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பம்பிங் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றது தான் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இந்த ஆர்டிசான் அக்விஃபயர் வந்துட்டு டெசர்ட் ரீஜனில் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ராஜஸ்தானில். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஜியாலஜிக்கல் கண்டெக்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெசர்ட்டில் சாண்ட்ஸ்டோன் லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்துட்டு இந்த மாதிரியான அக்விஃபயர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ஃபேஸ் லேயரில் நம்ம ஏதாவது ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா இந்த லேயரை அது ப்ரீச் பண்ணி ஹை ப்ரெஷரில் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் ஜியாலஜிக்கல் கண்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. ஈவன் சிக்னிஃபிகன்ஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ராஜஸ்தானில் வந்துட்டு டெசர்ட் ரீஜனில் நிறைய மற்ற இடத்துல இந்த ஆர்டிசான் அக்விஃபயர் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. பட் பர்டிகுலர்லி இந்த தாரா நகரில் இருக்க ஃபினாமினா வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 25 பிகாஸ் ஆஃப் ஃபார்ம்லேண்டையே ஃப்ளட் பண்ணுற அளவுக்கு வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் கண்டெக்ஸ்டில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சிமிலர் இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா இந்த மாதிரியான ரீஜியனில் இருக்கக்கூடிய டெசர்ட் ரீஜன்லையும் நடந்திருக்கு அப்படின்றது குளோபல் கண்டெக்ஸ்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். Our next article is about human metapneumovirus HMPV வைரஸ். இது வந்துட்டு இப்போ ரேப்பிடாக இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இந்த ஆர்டிக்கல் பற்றி பார்க்குறோம். ஸோ ஹெச்எம்பிவி வைரஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2001 தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வைரஸ் வந்துட்டு நீமோவைரிடே அப்படின்ற வைரஸ் ஃபேமிலியில் வந்துட்டு வரும். இந்த வைரஸ் ஃபேமிலியில் மற்ற டிசீஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆர்எஸ்வி, மீசிலஸ், மம்ஸ் இந்த மாதிரியான வைரஸும் வந்துட்டு இந்த ஃபேமிலியில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா மைல்டான ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு காஸ் பண்ணும், சிமிலர் டு காமன் கோல்டு. இது எந்த சீசனில் ப்ரிவலன்ஸ் ஆகும் அப்படின்னா வின்டர் அண்ட் ஏர்லி ஸ்ப்ரிங் சீசனில் தான் இது ஹை ப்ரிவலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வல்னரபிள் பாப்புலேஷன்ஸாக யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி பீப்புள் அண்ட் இம்யூனோ காம்ப்ரமைஸ் இண்டிவிஜுவல், அதாவது இம்யூனிட்டி அதிகமாக இல்லாத இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு இதுக்கு வல்னரபிளாக இருக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க.
ஸோ இந்த ஹெச்எம்பிவி வைரஸோட சிம்டம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காமன் கோல்டுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அதுதான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் வந்துட்டு காஃபு, சோர் த்ரோட்டு, நாசல் கன்ஜஷன், ஃபீவர், வீசிங் இந்த மாதிரியான காமன் சிம்டம்ஸ் தான் ஹெச்எம்பிவி வைரஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிவியர் கேசஸ் வந்துட்டு எதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னா, bronchitis ஆர் நிமோனியா இதுக்கும் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த வைரஸ் வந்துட்டு 3 to 6 டேஸ் தான் வந்துட்டு ஹியூமனில் இன்குபேஷன் பீரியடாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த 6 டேஸ்க்கு அப்புறமே வந்துட்டு பீப்புள் ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. இஃப் நம்ம வந்து சப்போர்ட்டிவ் கேர் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா. இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்துட்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் காண்டாக்ட்னால ஸ்ப்ரெட் ஆகலாம். லைக் வந்துட்டு அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸை டச் பண்ணுறது, அவங்களோட க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக டைரக்ட் காண்டாக்டோட ரீசனாக இருக்கலாம். அண்ட் இன்டைரக்ட் காண்டாக்டில் எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸோட கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறப்ப, சச்சஸ் அவங்களோட ஃபோன்ஸு, ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸு அண்ட் ஈவன் டோர் நாப்ஸு, இந்த மாதிரி அவங்க கண்டாமினேட் பண்ண ரீஜனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் வந்து நடக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏரசால் டிரான்ஸ்மிஷனில் எப்படி நடக்கலாம் அப்படின்னா, இந்த அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் காஃபிங் ஆர் ஸ்னீசிங் பண்ணுறப்ப அந்த ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு சலைவா ட்ராப்லெட்ஸ்லாம் வெளில வரப்ப நம்ம அதை இன்ஹேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஏரசால் மூலமாக டிரான்ஸ்மிஷன் ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட்டில் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேக்சின் வந்துட்டு எதுவுமே கிடையாது ஹெச்எம்பிவி வைரஸ்க்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிவைரல் இன்ஜெக்ஷன், ஆன்டிவைரஸும் வந்துட்டு இதுக்கு கிடையாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை நம்ம மற்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, காமன் கோல்டு சிம்டம்ஸ்க்கு அந்த மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாவே நமக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு இதுக்கு இன்எஃபெக்டிவ். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது இன்எஃபெக்டிவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேண்ட் வாஷிங், மாஸ்க் வியர் பண்ணுறது, அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட க்ளோஸ் காண்டாக்டாக இருக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி க்ரோனிக்காக ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் இதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹெச்எம்பிவி வந்து இந்தியாவில் எப்படி ப்ரெவலன்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கர்நாடகாவில் 2 இன்ஃபேன்ட்ஸும், அகமதாபாத்தில் 1 சைல்டும், சென்னையில் 2 இண்டிவிஜுவல்ஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்தியாவில் ரிப்போர்ட் ஆயிருக்க கேஸ். அண்ட் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்துட்டு இதுக்கு இமீடியட் காஸ் ஃபார் அலார்முக்கு வந்துட்டு தேவையில்லை அப்படின்றத அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் கண்டெக்ஸ்டில் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைனாஸ் ரிப்போர்ட்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைனாவில் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்துட்டு நிமோனியாவுக்கு அன்னோன் சிம்டம்ஸாக தான் இருக்குது அப்படின்னு மானிட்டரிங் சிஸ்டமில் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹெச்எம்பிவி வைரஸ்க்கு எந்த ஒரு எமர்ஜென்சியும் இன்னும் சைனா டிக்ளேர் பண்ணலை. அண்ட் குளோபல் சர்வைலன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வல்னரபிளாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸ் சச்சாஸ் வந்துட்டு எல்டர்லி பீப்புள், யங்கர் பீப்புள் அண்ட் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற பீப்புள், இவங்களை வந்துட்டு நம்ம ப்ரிவென்டிவ் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி வல்னரபிள் பாப்புலேஷன்ஸை வந்துட்டு நம்ம கோஆர்டினேட்டர் மானிட்டரிங் பண்ணுறது ஒரு க்ரூஷியலான விஷயம் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல் and thank you for joining for today's session.